அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்னைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னா, எங்கட வீட்டை இன்னைக்கு இரவு சூப்பரான வெள்ளமா புட்டும் இடிச்ச சம்பளம் தான் இன்னைக்கு நான் சமைக்க போறேன். அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்கட விஆர் பிளாக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியா இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வெள்ளை மாவுல புட்ட வைக்கலாம் வாங்க. என்ன செய்யணும்னு சொன்னா, புட்டுக்கு மாவை கிண்டி வச்சு விட்டா இந்த மா கொஞ்சம் மாறிடும். அதுக்கு பிறகு நாங்க குத்தி எடுக்கலாம். இப்ப நான் அவிச்ச கோதுமை மா தான் எடுத்திருக்கிறேன். இப்ப நான் முதல் புட்டு தான் அவிக்க போறேன். அதுக்கு அவிச்ச மா தான் எடுத்து வச்சுக்குவேன். அதை நாங்க கிண்டிட்டு வச்சோம்னு சொன்னா கொஞ்சம் மாறிடும். மாறினா பிறகு நாங்கள் கொத்தி எடுக்கணும். இப்ப சுடு தண்ணி தான் எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்க வச்சு சுடு தண்ணி. உப்பு ஏற்கனவே நான் மாவுக்குள்ள போட்டுட்டேன். தேவையான அளவு தண்ணியை விடுவேன். கணக்க விடக்கூடாது, எனக்கு களி பத்திடும். அதெல்லாம் தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு கிண்டி கொண்டு வரவே தெரியும் எங்களுக்கு. மாவை அவிச்சிட்டு கொஞ்ச நேரம் மாவை விடணும். முதல்ல அவிக்க கூடாது. நானெல்லாம் மதியமே சோறு சமைச்சிட்டு அந்த அடுப்புலயே மாவை அவிய வச்சு பெண்ணில அரிச்சு வச்சேன். நான் உங்களுக்கு தண்ணி காணாது, நான் கொஞ்சம் தண்ணி விடுவோம். வெள்ளமா புட்டுன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அரிசிமா புட்டையை விட வெள்ளமா புட்டு தான் எல்லாருக்குமே கூடுதலா பிடிக்கும். தண்ணியும் நல்லா கொதிச்சிருக்கணும். அப்பதான் நாங்க கிண்டி எடுக்க எங்களுக்கு ஈஸியா இருக்கும். புட்டு நல்லா சாஃப்டா வரும். எங்களுக்கு இவ்வளவு தண்ணியுமே காணும். இப்ப நாங்கள் இவ்வளவு தண்ணியுமே எங்களுக்கு காணும். எனக்கு கிண்டிட்டு கொஞ்சம் மாற வச்சுட்டு கொத்தி எடுக்க சும்மா பஞ்சு போல வரும் புட்டு. சரிங்களா? ஆக இப்படி நாங்க கிண்டி கொண்டு வரைக்க கொஞ்சம் உறுதியா தான் இருக்கணும். அப்பதான் நாங்க கொத்தி எடுக்க கணக்கா வரும். ஆக கரட்டியான தண்ணி கூடி இருக்கு. ஏன்னா களி மாரி வரும் புட்டு. நாங்கள் இதை ஒரு பக்கம் ஆற விடுவோம். இப்ப எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா, புட்டுக்கு மாக்கிண்டி ஆற வச்சிருக்கிறேன். அதுக்கு முதல் நாங்கள் சம்பல் இடிக்க போறோம். அதுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். என்ன பொருள் எடுத்து வச்சுக்கன்னு சொல்லி பாப்போம். முக்கியமான தேங்காய் பூ. நாங்க செத்த மிளகாய் சம்பல் இடிக்க போறோம். அதான் செத்த மிளகாய் நல்லபடியா வறுத்து வச்சிருக்கிறேன். அப்பதான் நல்ல மொறு இருக்கும். இடிக்க ஈஸியா இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இடிச்சு வச்சிருக்கிறேன். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பிலை. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு. நாங்கள் இடிக்கிற சம்பளுக்கு புளி போடுறோம். ஏற்கனவே வீடியோல நாங்க சம்பல் இடிச்சிருந்தோம். நாங்களும் அப்ப கேட்டு இருந்தோம் புளி போடுறேன்னு. நாங்க இடிக்கிற சம்பளுக்கு புளி போடுறோம். அரைக்கிற சம்பளுக்கு மட்டும்தான் புளி போடுறது. இப்ப நாங்க முதல் செத்த மிளகாய போட்டு இடிப்போம். செத்த மிளகாயோட உப்பு போட்டு இடிச்சா பக்கம் இடிபட்டுரும். அதால தேவையான அளவு கல் உப்பு. செத்த மிளகாய இடிச்சு எடுத்துட்டு தான் கருவேப்பிலையும் வெங்காயம் போடும். வெள்ளமா புட்டுக்கு முட்டிச்ச சம்பளுக்கு சும்மா அந்த மாதிரி இருக்கும். என்ன கொஞ்சம் முடிபடும் செத்த. இப்ப செத்த மிளகாயம் உப்பையும் போட்டு நல்லா இடிச்சுட்டேன். இனி கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டு இடிப்பேன். சின்ன வெங்காயம் போட்டா இன்னும் நல்ல சம்பளுக்கு. நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கிறேன். இதே நல்ல வடிவா இடிச்சு எடுப்போம். வெங்காயம் அவ்வளவும் போடலாம், கருவேப்பிலையும் அவ்வளவும் போடலாம். நாங்கள் வெங்காயம், கருவேப்பிலை, செத்த மிளகாய், உப்பு எல்லாம் போட்டு நல்லா இடிச்சாச்சு. நாங்க தேங்காய் பூ போட்டு நல்லா இடிச்சு எடுப்போம்.
இப்ப வந்து சம்பல் இடிச்சு முடிஞ்சது பாருங்க இப்படி இருக்கு சம்பல்ன்ட்டு. ஆனா கடு முறைப்பா இருக்கு. மேஞ்சலும் பாப்பேன். இது வந்து சின்ன மிளகாய், அதாவது கப்பி மிளகாயில தான் நான் சம்பல் வந்து இடிச்சுன்னா சரியான உரைப்பா இருக்கும். இப்ப வந்து நான் ஒரு சட்டிக்குள்ள எடுத்து போடுவோம். இப்ப வந்து சூப்பரா செத்த மிளகாய் சம்பல் வந்து இடிச்சு ஒரு டிஷ்ஷுக்கு வந்து போட்டு வச்சுட்டேன். இனி வந்து புட்டு குழைச்சு எடுக்கணும். ஓகே, நாங்கள் இப்ப செத்த மிளகாய் சம்பல் வந்து இடிச்சு எடுத்துட்டோம். இனி வந்து நாங்க புட்டை வந்து நல்ல வடிவா கொத்தி எடுக்கணும். நல்ல சின்ன சின்ன தூளா. சில பேருக்கு சின்ன சின்ன தூளா கொத்துற பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் கரட்டியா இருந்தா பிடிக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வித்தியாசம். நான் வந்து கொஞ்சம் தூளா தான் கொத்தி எடுக்க போறேன். மாவு வந்து ஆறிட்டு உங்களுக்கு ஆறுனா அப்புறம் கொத்தி எடுக்கிற வந்து ஈஸி. அதுக்காண்டிதான் கொஞ்சம் மாற விட்டு நான் ஒரு நல்ல வடிவா கையால வந்து கலந்து எடுக்கணும். பாத்தீங்களா எப்படி இருக்காண்டு. தண்ணி வந்து நல்ல கணக்கா இருக்குன்னு சொன்ன. தண்ணி கூடினா புட்டு வந்து ஒரு களித்தன்மையா இருக்கு. புட்டு வந்து பொழியாது அப்படி களித்தன்மையா வந்தா. இப்ப வந்து கையால ஓரளவுக்கு வந்து நான் குழைச்சி எடுத்துட்டேன். இந்த பட்டிகை போட்டுட்டு இந்த ஆள் என்ன சொல்றது பேணிச்சுண்டால வந்து கொத்தி எடுத்தாதான் கொஞ்சம் சின்ன சின்ன தூளுவலா வேற புட்டு. சொன்னீங்க கரட்டி கரட்டியா இருக்குதுல்ல பெரிய பெரிய கரட்டியா, கொஞ்சம் பேணிச்சுண்டால கொத்தி எடுக்கணும். நிறைய பேர் சொன்னவே பிளாஸ்டிக் சட்டியில வந்து குழைக்க வேணாம் வந்து எங்கள்ட பெரிய என்னன்னு சொல்ற சில்வர் சட்டி வந்து இல்ல. நாங்க வாங்கிட்டு அதுல குழைப்போம். வாங்குற வரைக்குமே இந்த பிளாஸ்டிக் சட்டியில தான் பாவிக்கணும். அது வந்து நாங்கள் சுடுதண்ணியல் விட்டு கடுமையா நாங்க நார்மலா வந்து என்ன சொல்லுவோம் புட்டு குழைக்கிறோம்னா கொஞ்சம் பெரிய சட்டியா தான் வேணும். அதனாலதான் பிளாஸ்டிக் சட்டி வந்து பாவிக்கிறது. சொன்னா அந்த அளவுக்கு பெரிய அந்த சில்வர் சட்டி இல்லை எங்கள்கிட்ட. இப்ப வந்து இதான் நாங்கட கொத்து பேணி. இதால வந்து நல்ல வடிவா கொத்தி எடுக்கணும். சுளவலையும் போட்டு கொத்தலாம். வெட்டியண்டா அந்த சைட்டால வந்து கொட்டாது. கொத்தி கொத்திட்டு இப்படி கையால கலந்து விடணும் சொன்னா அப்பதான் கீழே இருக்கிற அந்த கரட்டி புட்டு எல்லாம் மேல வேற. அதுக்கா புட்டு வந்து அரிசிமா புட்டு மாதிரி இல்ல. அரிசிமா புட்டு வந்து எவ்வளவு நேரம் வந்து பானையில வச்சு என்னன்னு சொல்றது அவிஞ்சு கொண்டே இருக்கலாம். பக்கத்தை வில ஓரளவுக்கு அவிஞ்சு கொண்டே இருக்கும். வெள்ளமா புட்டு அப்படி இல்ல, அவிஞ்சோன்னா பக்கம் இறக்கிடணும். இல்லாடி வந்து அந்த என்ன சொல்ற புட்டு எல்லாம் அந்த ஒட்டுப்பட்டு போய் இருந்துடும். அதோட வந்து ஆறவும் வைக்கணும். புட்டு அவிச்சா பிறகு நல்ல ஒரு சட்டிக்குள்ள போட்டுட்டு தட்டி பிறவி ஆற வைக்கணும். இல்லாட்டிக்கு வந்து அப்படி ஒட்டுப்பட்டு போய் இருக்கும் புட்டு எல்லாம். இப்ப வந்து புட்டை நல்லா வைத்துட்டேன். இப்ப வந்து புட்டு பானையை அடுப்புல வைப்பேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சா பிறகு நாங்க புட்டை தூக்கி அடுப்புல வைப்போம். புட்டெல்லாம் நல்ல வடிவா கொத்தி வச்சுக்கிறேன் பாருங்க அப்படியான்னு. இப்ப வந்து நாங்க அடுப்புல வந்து புட்டு பானையை வச்சுட்டேன். தண்ணி வந்து கொதிச்சு கொண்டிருக்கு. நாங்க நீத்துப்பட்டியில தான் புட்டு வைக்க போறோம். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா தேங்காய் பூவை வந்து இந்த அடியில போடணும். கொஞ்சம் தேங்காய் பூவை நீத்துப்பட்டி இந்த அடியில போட்டுட்டு அதுக்கு மேல மாவை போடுவோம். மாவு வந்து அதுக்கு மேல போடுவோம். அதுக்கு இடையிலையும் கொஞ்சம் தேங்காய் பூவை போடுவோம். அதுக்கு மேல கொஞ்சம் புட்டு மாவு போடுவோம். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் பூ போடுவோம். வெள்ளமா புட்டுக்கு வந்து தேங்காய் பூ போட்டு வச்சாதான் நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்கு மேல புட்டு மாவு போட்டுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டுட்டு அப்படியே தூக்கி அடுப்புல வைக்கணும். இப்ப வந்து தண்ணியும் வந்து கொதிச்சுட்டு நாங்கள் நீத்துப்பட்டி புட்டுமா நீத்துப்பட்டி எடுத்து அப்படியே பானைக்கு மேல வச்சுட்டு
அப்படியே வந்து மூடி விடணும். அடுப்பு வந்து நல்லா எரியணும், புகைக்க கூடாது. அடுப்பு புகைச்சா புட்டு வந்து புகை மணம் மணக்கும். அதால வந்து அடுப்பு வந்து நல்லா எரியணும். வந்து புட்டு அவிஞ்சிட்டு வந்து பாப்போம். இப்படி தட்டி பாக்க தெரியும், கையில வந்து ஒட்டாது. இப்ப வந்து புட்டு அவிஞ்சிட்டுது நல்லா சூப்பரா அவிஞ்சிட்டு நல்ல ஒரு வாசம் வருது. தேங்காய் பூ அந்த புட்டு அவிஞ்சு வேலையே வேற லெவல் டேஸ்ட் ஆகும். இந்த புட்டை வந்து வெறுமா சாப்பிடவும் டேஸ்ட் ஆகும். கொஞ்சம் சீனியும் போட்டு வாழைப்பழத்தோட சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்கும். இப்ப நாங்க இதாக்குவோம் புட்டு. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு, தேங்காய் பூ எல்லாம் போட்டு செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு புட்டு. பாத்தீங்க செம்ம வாசத்தோட சுட சுட கோதுமைமா புட்டு. புட்டை வந்து நாங்க எப்படியே வைக்க கூடாது, கொஞ்சம் தட்டி விடணும். அப்பதான் அந்த புட்டு வந்து ஒட்டுப்படாம இருக்கும். கோதுமை புட்டுல அதான் உண்டு. இந்த வடிவா தட்டி விடுவோம். அப்பதான் ஆறும் புட்டும். புட்டும் வந்து நல்ல என்னன்னு சொல்றது, இந்த குழாவடாம நல்ல வடிவா வரும், ஒட்டுப்படாம. புட்டு வந்து ஆறட்டு நாங்க மெட்ட புட்டை அடுப்புல வைப்போம். புட்டுக்கு வந்து தேங்காய் பூவை மாவோடையே சேர்த்து கலந்துட்டேன். இதே அடுப்புல வச்சு அவிய விடுவோம். ஓகே, இப்ப வந்து கோதுமை புட்டு வந்து அவிச்சுதாக்கிட்டேன். கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நாங்கள் இடிச்ச சம்பளம் கோதுமை புட்டு வேற லெவல்ல இருக்கு. ஒரு புடி ஒன்று பிடிக்கணும். நிறைய நாளைய பிறகு கோதுமை புட்டும் சம்பளம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அதோட மதியம் வச்சா முருக்கங்காய் பிரட்டலும் இருக்குது. அதோட சாப்பிட சும்மா செமையா இருக்கு. புட்டு வந்து கொஞ்சம் மாறணும். ஆறுனா அப்புறம் சாப்பிடணும், சுட சுட சாப்பிடக்கூடாது. ஓகே, அவிச்ச புட்டை போடுங்க பாப்போம். ஓகே, நாங்க இப்ப அவிச்ச புட்டு மிளகாய் சம்பளம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா வாழைப்பழம் முருக்கங்காய் கறி, மதியம் வச்ச முருக்கங்காய் உருளைக்கிழங்கு கறி பிரட்டல் அதுதான் சாப்பிட போறேன். நாங்க உங்களுக்கு புட்ட போறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் பூ சம்பல், தேங்காய் பூ செத்த மிளகாய் எல்லாம் போட்ட சம்பல், அதோட மதியம் வச்ச முருக்கங்காய் குழம்பு, அதோட கதலி வாழைப்பழம் இருக்கு. அது பேன் சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் கொஞ்சம் போட்டு வாழைப்பழத்தோட சாப்பிட்ட வேற லெவல் டேஸ்டே இருக்கு. இதோட சாப்பிட்டா எத்தனை பேருக்கு நாக்கு உருவ தெரிய இல்லை. சாப்பிடுவோம். சாப்பிடுற அவசரத்துலதான் இருக்கும். சரி, சாப்பிடுவோம். பார்க்கவே வாய் ஊறுது என்ன அப்படி நல்லா இருக்கும். கொஞ்சம் புட்டை போடுறீங்க மட்டும் இப்படி சாப்பிடுவோம். இப்படி வலிச்சு சாப்பிடுவோம். புட்டு கொஞ்சம் முருக்கங்காய் விலை குறைஞ்சிருக்கு. முருக்கங்காய் கதைக்கும் போது லெவலா இருக்கு. அதுவும் கோதுமை புட்டுண்டா வேற லெவல். ஆனா என்ன நெடுகளும் கோதுமை புட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடணும், பித்தம் பண்ண. ஆனா கோதுமை புட்டு தான் டேஸ்ட், அரிசி புட்டையும் விட நல்லா இருக்கு. இதோட பொடி என்னத்தோடயும் சாப்பிடலாம். பொரியல், கறி, சம்பல். அதோட சம்பல் வந்து நல்ல காரமா இருக்கு. மிளகா என்ன மிளகா போட்டீங்க? வந்து இந்த கப்பி மிளகான்னு சொல்லி சின்ன மிளகாய். மிளகா காய்ச்சி கொஞ்சம் மோஞ்சு கொண்டு வரேன். சின்ன சின்ன மிளகா. ஐயோ அதான் சாப்பிட்டு கதைக்க கூடாது. எனக்கு மிக்க போதா
வேணாம். வேணாம். எனக்கு எப்பவுமே சாப்பிட தண்ணி பக்கத்துல இருக்கணும். கூட விரல்லாம் கூட வந்து வைக்கணும் தண்ணி. தண்ணி குடிச்சா சாப்பிடலாம். இப்படி இரவுல வந்து சுத்தமாயிட்டு மத்தியானத்து முருங்கை வெளியில இருந்து சாப்பிடவே நல்லா இருக்கு காத்தும். இப்போ வந்து நல்லா காத்தும் வரு. ஓகே, நீங்களும் இதே போல வெள்ளமா போட்டு அவிச்சு அதோட இடிச்ச சம்பளும் சாப்பிட்டு பாருங்க. அதை விட முருக்குங்க, உருளைக்கிழங்கு, பிரட்டலை அதோட முட்டை பொரியல் இருந்தா சூப்பரா இருக்கும். முட்டை பொரியல் வெள்ளிக்கிழமை பொரிக்கல இல்லாட்டி சும்மா வெள்ளமா போட்டு முட்டை பொரியல் அந்த மாதிரி இருக்கும். சம்பளம் சூப்பரா இருக்கும். ஓகே, நாங்களும் இதோட இந்த காணொலியை முடித்துக் கொள்வோமே. ஓகே, மீண்டும் ஒரு புதிய காணொலியோட நாங்கள் உங்களை சந்திக்கிற முறை போல. பாய் பாய்.